வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு அதிகமான பக்தர்கள் வந்து காற்று அப்படி ஆடுது. நாங்கள் வரும்போது இருந்த காற்றின வேகத்தை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பின்னால் காற்றோட கூடிய மழை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா புனித தீர்த்தக்கரை வந்து செருப்போட வரக்கூடாதுன்னு போட் போட்டுக்கிடாங்க. சுற்றுலா பயணிகள் இருவர் வந்து நீங்கள் வந்து வணக்கம். இன்னைக்கு என்ன காலநிலை என்று பார்த்தீங்கன்னா சீரற்ற வானிலை வந்து இப்போ இலங்கையில் நிலாவது கொடுக்கல தெரியும். அதனுடைய எச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் காற்றின வேகம் வந்து அதிகமாக இருக்கிறதால வந்து கடல்கள் வந்து அதிகமாக கொந்தளிக்குது. இதில் வந்து பல இடங்களோட காணொலி வந்து நான் இந்த காலில் பதிவேற்றுவேன். அதாவது கரையோரங்கள் ஃபுல்லாக தான் எடுத்த காலில் பதிவேற்றுவேன். மறக்காமல் அந்த சேனலுக்கு சார்ந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு தாங்கும். அதோட இன்னொரு விஷயத்தை சொல்லணும், கடலுக்கு போகிறவங்களோட உறவுகள் அவதானமாக செல்லுவோ என்ன கொந்தளிக்குது, இந்த நேரம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. காலனி திறந்து பார்ப்போம். மறக்காமல் தெரிஞ்சவங்களோட உறவுகளுக்கு ஷேர் பண்ணி இதனை பற்றி அறிவுறும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இது வந்து எம்போலப்பட்டினம். இந்த இடத்துல ஃபுல்லாக இப்போ வெள்ளம் வந்து ஏறி நிற்குது. அதே மாதிரி என்னத்தால் வெள்ளம் கடல் வந்து ஒன்றுக்க வந்ததோ இல்லாட்டி என்ன நடந்ததுன்னு தெரியாது. இப்போ இந்த இடமெல்லாம் வெள்ளம் நிற்குது. இந்த நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாதகளில் கெவிநடக்க ஆலயம். உங்களுக்கு தெரிஞ்சும் இதுக்கு முதல்லாம் போட்ட காலநிலையம் காட்டியிருப்பேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டித்வா புயலால் வந்து இந்த கடலுக்கு நடுவில் ஒரு பாலமாய் போட்டு அதில் வந்து மாதா சிறுவம் ஒன்று இருக்குது. அந்த சிறுவம் வந்து பார்த்திங்கன்னா டித்வா புயலால் வந்து மிகப்பெரிய ஒரு சேதாரம் அடைஞ்சிருந்தது. அந்த கீழே இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைஞ்சு எல்லாம் வந்து போக முடியாது, சுற்றி வழிபட முடியாத நிலைமை இருந்தது. இப்போ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு அதிக காற்றுகள் வீசுது. அந்த காரணத்தால் பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடத்துக்கு வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலைன்னு உருவாயிருக்கு. உங்களுக்கு நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும் கடல் அப்படி கொந்தளிச்சு கொண்டிருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்தது. இந்த டித்வா புயலால் தான் இந்த முழுக்க சேதமாக இருந்தது. இப்போ இந்த இடத்துக்கு வந்து போக முடியாத ஒரு சூழலை வந்து உருவாக்கி இருக்குது. இதில் பாருங்க, ரமணன் போங்க. இந்த ரமணனை தான் நான் பரிசோதனை செய்ய போகிறேன். இன்றைக்கு ரமணனை வச்சு தான் நான் பரிசோதனை செய்கிறேன். என்னவா இருக்குது, இந்த தண்ணி வந்து கீழே அடிக்கும்போது இந்த பாலமாக இருக்கிறது வந்து ஆடும். அது நான் போன முறை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கீழே அப்படி இந்த ஆடுற மாதிரி ஒரு ஆடும் அப்படி கீழே அந்த தண்ணி அடிக்க சடா அந்த ஆடும். இப்போ இதில் இப்போ தெரியும் உங்களுக்கு பாசி எல்லாம் இருக்குது. பாசி இருக்கிறதால வழுக்குது. இதில் ஒரு பிளேட் ஒன்று உடைஞ்சிடுது. இதோட பாசி வந்து நல்லா வழுக்குது. ரமணன் ஏதோ பயத்தில் மெல்லமாக போகுது, நாங்களும் பாரம்னு சொல்லி. பாருங்க டித்வா புயலால் எப்படி சேதமாயிருக்குன்னு சொல்லி இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பிளேட் எல்லாம் உடைஞ்சி இந்தியாவில் வந்து இதில் போட்டு அந்த பொங்குருட்டுகளை எல்லாம் தூக்கிய போலத்துக்கு எறிஞ்சிருக்கணும் டித்வா புயல். இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி சுற்று இருக்கு. ரமணனுக்கு கடல் அலை வந்து சடாரன் ஒரு அடி, அதே மாதிரி இறக்கும் அடி. இது ஒரு 10 அடி சுற்றி இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ அது வந்து ஃபுல்லாகவே வந்து கடலால் அப்படியே இழுத்து செல்லப்பட்டிருக்கு டித்வா புயலால். கடல் நிலை வந்து இதில் கொஞ்சமாக மோசமாக இருக்குது. இதில் வந்து சுற்றுலா பயணிகள் இருவர் வந்து நீங்கள் வந்து இடத்துக்கு போகிறதுனால அலை வந்து அதிகமாக தாக்குதுன்னு அப்படின்னு தெரியலை. இப்போதான் நினைய போது பார்ப்பேன். இங்கே அரைக்கிற இடம் 2 கிலோமீட்டர் அலை வந்து அதிகமாக தாக்கும்.
இப்போ நாங்கள் நகுலேஸ்வர ஆலயத்துக்கு முன்னால் அப்படியே அந்த கீரிமலை கடற்கரையை கொண்டு உங்களுக்கு காட்ட போகிறோம். இவன்டா யாழ்ப்பாணத்தில் அழகாக ரசிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து சுற்றுலா பயணிகள் வந்து போயிடும். இப்போ பாருங்கள், நாங்கள் நகுலேஸ்வர ஆலயத்துக்கு வந்துட்டோம். இது வந்து புனித தீர்த்தக்கரை. இந்த தீர்த்தக்கரையில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த கடல் காற்றால் இவ்வளோ அலையல் வருதுன்னு சொல்லி, இந்த அலையல் வந்து இப்படி வந்து உள்ளே வருது. தீர்த்தக்கரையை உள்ள அந்த தீர்த்தம் வர்றதுக்கு அந்த நிலப்பகுதிக்கு வந்து தண்ணி அடிக்கிறதால வந்து அந்த கரையோரம் ஃபுல்லாக வந்து பாதிக்கப்படுது. அப்படி ஆடுது முக்கியமாக. இன்னும் காற்று போனீங்கன்னா சில விழுதுன்னு தெரியாது. சரியே இதில் வந்து பார்த்தீங்கன்னா புனித தீர்த்தக்கரை வந்து செருப்போட வரக்கூடாதுன்னு போட் போட்டு கிடக்கு. இந்த சகோதர மொழி பேசுகிறாங்கள பார்த்தீங்கன்னா செருப்போட வந்து நின்று இந்த கேணியை வந்து அசுத்த நீரை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அலை வந்து கரைக்கு வரும்போது தான் அதோட வீரியம் வந்து அதிகமாக இருக்கும், அதோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அலை தாக்குதுன்னு சொல்லி. இங்கே அதாவது உள்ளுக்க வர்றது, நிலத்துக்கு வர்றது தண்ணி, கடை தண்ணி. இந்த கடல் சீற்றத்துக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்தால் மட்டும்தான் வாழ்கிற குடும்பம், கடத்தொழில் செய்து அன்றாடம் உழைச்சி சாப்பிட்ற கடத்தொழில் செய்கிற குடும்பங்களும் இருக்குது. இப்படியான சீரட்ட காலையில் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் வாழ்வாரம் எல்லாம் முற்றிலும் வந்து இழக்கப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ கேகேசி தான் போய்கொண்டிருக்கோம், அதாவது காங்கேசன்துறை கடற்கரைக்கு. இந்த கடற்கரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சீரட்ட காலநிலை காரணமாக இந்த கடல் கொந்தளிப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதால் வந்து இப்போ அந்த இடங்களில் அவங்களுக்கு காட்டுறது போகிறோம். இப்போ கடந்த 3 நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு எல்லாம் வந்து ஒரு பனி மூட்டமான குளிர் ஒரு நிலைமையிலே இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு மழை சில இடங்களில் மழை தூறுது, விட்டு விட்டு பெய்யுது, சில இடத்துல மழை வந்து பெய்யலை. இப்போ காங்கேசன்துறை கடற்கரை என்னமா இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறது போய் கொண்டிருக்கோம். அப்படி காலநிலையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம், அப்போ தான் தெரியும் இப்போ என்னென்னமா இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் இங்கே நாங்கள் இங்கே நிசாந்தன் நினைக்கிறார். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லாகவே வந்து கடல் எப்படி கொந்தளிச்சு கொண்டுருக்குன்னு சொல்லி அலையெல்லாம் எப்படி அடிக்குதுண்டு. ஏன்னா காற்று வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தால் கடல் கொந்தளிப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதோட விட்டு விட்டு மழை தூறி கொண்டிருக்குது. இங்கே இப்போ வந்து வெயில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் நடக்குது. கட்டுறங்களுக்கு இந்த சீமெந்துகள், கொங்குட்டுகள் போட்டு வேலைகள் செய்து விட்டுருக்கணும். அலைய பாருங்க எங்கேருந்து வருதுன்னு சொல்லி. அலை வந்து வளமையை வந்து கரைக்கு வரும்போது தான் வேகம் எடுக்கிறது. இது தூரவே வந்து அலை கொந்தளிச்சு கொண்டு வருது. இங்கே எல்லாம் பறக்குது அந்த கடல் அலை அடிக்கிற வேகத்தில் தண்ணி.
இதிலே வந்து நின்று கடலுக்கு குளிக்காமல் போட்டோக்கள் எடுத்து கொண்டிருக்கிற அலைகள் கொந்தளிக்கிறத ஆட்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. கொந்தளிப்பை பாருங்க அடிக்காது. இது வந்து பழைய காபர் அதிகமாக நான் நினைக்கிறேன் நேவியின் காபரோ இல்லாத பொதுமக்களை இறக்கியத்துல காபரோ அப்படியே தெரியல. இதில் வந்து அந்த போட்டுகளை வந்து கரையில் சைட் பண்ணுறதுக்காக கட்டு கட்டிக்கிற அந்த கட்டில் வந்து தலை மோதும் போது எந்த அளவுக்கு எழும்புதல் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 25 அடி உயரத்துக்கெல்லாம் எழும்புறதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. அதோட வந்து நேவி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லிமிட் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல ஆட்கள் குளிக்கலாம், இந்த ஆட்கள் லிமிட் பண்ணி இந்த குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல எல்லாம் அந்த சிவத்தை கொடியல் வச்சுட்டு பார்க்கக்கூடிய பாருங்க எப்படி கொந்தளிக்கன்னு சொல்லி. அதோட பருத்துறையில் உங்களுக்கு தெரியும், பருத்துறை கடற்கரை வந்து கடல் வந்து உள்ளே வந்துருக்கு. ஊர்மனைக்கு வந்து அந்த கடற்கரையை ஃபுல்லாக வந்து அழிஞ்சதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இல்லையா பாருங்க இப்படி வருது. இதனால் வந்து அந்த கட்டுகளுக்கு வந்து அதிக சேதம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த அலைகள் இந்த கட்டுகளெல்லாம் உடைஞ்சி வந்து கடலுக்கு விழுந்ததை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதோட வந்து இதில் வந்து சொல்லிக்கொள்கிறோம், மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீனவர்கள் பார்த்து அவதானமாக செல்லுங்கோ. என்ற அலைகள் கூடன்றதால போட்டுகள் வந்து கவல்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த கட்டுக்கு மேலாலே இந்த காரணங்களோ உயரம், இந்த கட்டுக்கு மேலாலே அதான் எவ்வளோத்தை அடித்து கொண்டு போகுதுன்னு இந்த கடலில் அடிக்கிற வேகத்தில் முழு கரையில் இருக்கிற மண்ணையெல்லாம் அடிச்சு கொண்டு இப்படி கடலுக்கு போகுது. இந்த கட்டுன மொத்தத்தையும் என்ன இப்படி அடிச்சிருக்குது. காங்கேசந்திரா காபர் இப்போ வந்து போட்டுகள், அதாவது இந்தியா இலங்கை இடத்துலாம் வந்து என்ன மாதிரி நான் குளிப்பாங்களா? ஏன் ஒரே ஏரியா கடலுக்கு போயிடுவானா? நாங்கள் வரும்போது இருந்த காற்றின வேகத்தை விட இப்போ வந்து காற்றின வேகம் வந்து அதிகமாக இருக்கிறத வந்து எங்களோட பார்க்கக்கூடியதாக இருக்குது. கேகேஎஸ் கடல் மற்றது இந்த வடமராட்சி சைட் கடல் எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஆழ்வமான கடல். அதில் வந்து இந்த அலைகள தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஒருத்தருமே இன்றைய தினம் இந்த கடலுக்கு குளிக்கல, இல்லை அவ்வளோத்துக்கு அலைய இருந்தால் குளிக்க முடியாது. இதில் பாருங்கோ, இந்த இடத்துல வந்து கொட்டில் ஒன்று போட்டுருக்கிறேன். இந்த கொட்டிலுக்கு மேலே வந்து இந்த முல்லை கொடி படர்ந்து ஒரு இணல் கூடாரமாக அமைச்சிருக்கு. அதேமாக நல்ல வெயிலில் இந்த இடமெல்லாம் குளிர்மையாக தான் இருக்கும். ஏன்னா மேலே வந்து பச்சை மரம் இருக்கிற காரணத்தால் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓலைக்கு மேலே இந்த முல்லை கொடி. இந்த வெளிச்ச வீடு பார்த்தீங்கன்னா உள்ளாந்தர் போர்த்துகீசர் காலத்தில் வந்து தங்களோட கப்பல்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் இந்த வெளிச்ச வீடு கட்டப்பட்டது. இதுகளும் ஒவ்வொரு கோயில்களை உடைச்சி தான் கொண்டு வந்து கட்டினவிய.
இந்த கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த அலை வந்து இப்படி உடைச்சி உள்ளே கொண்டு போயிருக்கட்டும். இதில் பார்க்கக்கூடிய இருக்கும் உங்களால். இதில் இந்த கொம்புருட்டுகள் எல்லாமே வந்து கடலுக்கு போயிட்டுது. அவ்வளோத்துக்கு அலை இங்கே வருது. கரைக்கு வந்து ஒன்று இருக்குது ஊர்மனைக்க. எங்களே தள்ளுது காற்று இப்படி தள்ளு. இது பலாலி சந்தியில் இருக்கிற பீச். அப்படி கடல் கொந்தளிக்க பாருங்க. இப்போ பலாலிக்கு வந்துட்டோம். இப்போ பலாலிலாம் மழை வந்து தூறி கொண்டு இருக்குது. உங்களுக்கு தெரியுமோன்னு தெரியலை. இப்போ பார்த்தீங்கன்னா செல்ல சென்னதை தொண்டமனாதைக்கு பின்னால் வந்துட்டோம். இங்கே இப்போ இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து இந்த மீன்கள் பிடிக்கிறத வந்து பார்த்து கொண்டிருக்கணும். அதோட இங்கே வந்து மழை வந்து பெருசாக பெய்ய வளர்க்குட்டு. அதோட இப்போ வீச்ச வேலை மீன்கள் எல்லாம் அதிகமாக வந்து பிடிச்சி கொண்டிருக்கணும். இந்த மீன்கள் இருக்காங்க, ஷிலாப்பி மற்ற இந்த மணல மீன்கள், இறால் மீன்கள் இருக்கு. தண்ணி வந்து திறந்து விட்டு கிடக்கு. ஒரே ஒரு மீன் தான் நம்பிட்டு இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றபடியால் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வந்து அதிகமான பக்தர்கள் வந்து நிற்கிறத வந்து பார்க்கக்கூடிய இங்கேருந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்ல சென்னைக்கு பின்னால் காற்றோட கூடிய மழை வந்து பெய்கிறது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த பாலம் போல தெரியும். அதாவது பொன்னால சந்தையிலேருந்து இப்படியே கரையோரத்தில் வர பாதை. இந்த பாதையெல்லாம் இப்படியே கரையோரத்தில் வெள்ளெடுத்துகிற போய் அப்படியே பருத்துற போகக்கூடிய பாதை. இந்த பாலம் இல்லையென்றா இதுக்கு வந்து சிலவில் போட் பயணங்களாகவும் இருந்திருக்கலாம். இப்போ நாங்கள் இந்த பாலத்துக்கு மேலே தான் போகிறோம். தொடர்ந்தாரு இப்போ நாங்கள் செல்ல சென்னதி ஆலயத்துக்கு வந்துட்டோம். வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு அதிகமான பக்தர்கள் வந்து சுவாமியை தரிசனம் செய்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது.